வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். திஸ் டிஎன் செட் 2016 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் இருக்கிற கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் செட் 2018 ரியல் அனாலிசிஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். 3 இயர்ஸும் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் எடுத்து 2016 முடிச்சுட்டு 17, 18 அப்படி பார்க்கலாம். இப்போ 2016 இருக்கிற காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அதில் ஒரு ப்ராப்ளத்தை பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பவர் சீரியஸ். ஸோ சம்மேஷன் n+1 z பவர் n. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 0, 1, 5, infinity. ஜென்ரலாக பவர் சீரியஸ் செட் எக்ஸாம் குவாலிஃபிகேஷனை நம்மளுக்கு எம்எஸ்சி ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தாலே போதும். எம்எஸ்சி ஃபஸ்ட் கிளாஸ், எம்எஸ்சி 55% இருந்தாலும் போதும். ஐ திங்க் ஸோ. அந்த கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க அவங்களே. இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் சீரியஸ் ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஏஎன்னா இசட் பவர் என். ஸோ பவர் சீரீஸினுடைய ஜென்ரல் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். இப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா we are using this formula 1 divided by r equal to limit n tends to infinity modulus of that is maximum value of an plus 1 divided by an. So in this given problem, இந்த கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் an என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா n+1. ஸோ an வந்து n+1. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இல்லைங்களா. an+1 ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ n ரீப்ளேஸ் பண்ணி n+1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஸோ n+1+1 ஸோ n+2 வரும். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம். 1/r லிமிட் n tends to infinity 1 modulus of an+1 வந்து பார்த்திங்கன்னா n+2 டிவைடட் பை an வந்து n+1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ பிஃபோர் அப்ளை த லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி n எடுத்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்படியே இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் நம்மளுக்கு இன்டிபெண்டன்ட் ஃபார்ம் வரும். ஸோ n எடுத்து நம்ம கேன்சல் அவுட் பண்ணிடுறோம். ஸோ 1+2/n 1+1/n. now apply the limit. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணால் இது வந்து 0 ஆகிடும் இல்லைங்களா. இதுவும் 0 ஆகிடும். ஸோ 1/1 1 வரும். ஸோ r equal to 1. ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இஸ் 1. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்போது ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் நம்மளுக்கு. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். ஸோ நெக்ஸ்ட் இது ஈஸியான ப்ராப்ளம் தான். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸில் மோஸ்ட்லி நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஷின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஷின் வந்து லெட் எஃப் பி அ நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. இது வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சிஆர்லேயும் அந்த கொஷினை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது சிஎஸ்சிஆரில் 2 times ரிப்பீட்டடாக வந்திருக்கு இந்த கொஷின்ஸை. let f be a non-constant entire function. Non-constant entire function. Which of the following is true? இப்போ non-constant entire functionக்கு நம்ம முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா கவுண்டர் எக்ஸாம்பிள் f of z equal to e power z. மோரோவர் இந்த சி காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து எதை எடுத்துடுறோம்னா அந்த 0வை எடுத்துடுறோம் டொமைன்லேருந்து. ஏன்னா e power 0 1 ஆகிடும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நான் கான்ஸ்டன்ட்டு. ஏன்னா e power 0 1 அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக வந்துடும். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன்லேருந்து அந்த 0 எடுத்துரும். ஸோ அப்போ f of z equal to e power z. இதை கவுண்டர் எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு ஆப்ஷன்ஸை நம்ம எது ட்ரூன்னு பார்க்கலாம். ஸோ f be a நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன் which are the following is true. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை the real part of f of z equal to imaginary part of f of z
for all z belongs to C. So next second option on the modulus of f of z less than or equal to 1 for all z belongs to C. Then imaginary part of z less than 0. Fourth option வந்து பார்த்தீங்கன்னா f of z not equal to 0 for all z belongs to C. So non-constant என்றதால f of z equal to e power z. So here z வந்து not equal to 0 because since should be என்னவா இருக்கணும் non-constant இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ இதை எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்னா u plus iv ஏன்னா w equal to u plus iv. ஸோ f of z இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா e power x plus iy. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் இது எப்படி எழுதலாம்னா e power x into e power iy-ன்னு எழுதலாம். e power iy வந்து நம்ம cos y plus I sin y-ன்னு எழுதலாம். ஸோ e power x cos y plus I into e power x sin y. So real part u equal to e power x cos y, v equal to e power x sin y. இப்போ நம்ம ஆப்ஷன் பார்த்தோம்னா ரியல் பார்ட் ஆஃப் f of z equal to imaginary part of f of z for all z. ஸோ இது வந்து நாட் பாசிபிள். ஸோ எல்லா இசட்டும் இது ஈக்குவலாக இருக்காது, பாசிபிலிட்டி இல்லை. அதர்வைஸ் இதை நம்ம சிஆர் ஈக்குவேஷன் வச்சு கூட சொல்லலாம் நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் இஸ் ராங். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z லெஸ் than or equal to 1. பை லியோவிலிஸ் தியரம். இது லியோவிலி தியரம் வச்சு ஆப்ஷன் பி வராதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா லியோவிலிஸ் தியரம் என்ன நம்மளுக்கு தெரியும், எவ்வரி பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன் மஸ்ட் பி கான்ஸ்டன்ட். ஸோ இது ஆக்சுவலாக ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு பவுண்டட் ஃபங்க்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, மாடுலஸ் ஆஃப் z லெஸ் than or equal to 1 பவுண்டட். பட் ஆஸ் பர் லியோவிலி தியரம் எவ்வரி பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன் வந்து மஸ்ட் பி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கிவன் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் என்ன எடுத்துக்கிறோம், நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ ஆப்ஷன் பியில் என்னவாக இருக்குன்னா நம்மளுக்கு அது கான்ஸ்டன்ட் வருது. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் பி இஸ் ராங். தென் ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி ஆஃப் இசட் லெஸ் than சி. இப்போ இமேஜினரி ஆஃப் இசட் லெஸ் than 0ன்னா தட் இஸ் இமேஜினரி ஆஃப் இசட். இசட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதோட இமேஜினரி பார்ட்டு ஒய் லெஸ் than 0. ஸோ ஒய்யை விட லெஸ் than 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒய் வந்து பாசிட்டிவாக இருக்கும் இல்லைங்களா இமேஜினரி ஆக்சிஸில். ஸோ இந்த இதில் அப்போ இங்கே வர பாயிண்ட் எல்லாமே என்னவாக இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். சார் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன் தான் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு ஃபால்ஸ் தான். இமேஜினரி ஆஃப் இசட் லெஸ் than 0 வராது. லாஸ்ட் டி ஆப்ஷன். ஸோ அதுதான் நம்மளுக்கு பாசிபிளாக இருக்கும். தட் இஸ் f of z not equal to 0. f of e power z நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா கவுண்டர் எக்ஸாம்பிள் e power z இட்ஸ் நெவர் 0. இது எப்போ 0 பாசிபிலிட்டின்னா z டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. பட் காம்ப்ளெக்ஸ் ஆன்ஸில் இன்ஃபினிட்டி தான் இருக்குது, மைனஸ் இன்ஃபினிட்டி கிடையாது. சின்ற காம்ப்ளெக்ஸ் பிளேனில் எக்ஸ்டெண்டட் பிளேன் எப்போ வரும்னா இன்ஃபினிட்டி சேரப்போ தான் வரும். ஸோ காம்ப்ளெக்ஸில் இன்ஃபினிட்டி சேர்க்குறப்போ எக்ஸ்டெண்டட் பிளேன். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டின்றது நம்மளுக்கு இல்லை. ஸோ கிவன் ஆப்ஷன்ஸில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா f of z not equal 0 for z belongs to C. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டாக. இது சிஎஸ்ஏஆரில் கேட்ட ப்ராப்ளம். ஸோ நம்ம நான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஒன்று எடுத்துகிட்டு இது நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். ப்ராப்ளம்ஸை எது கரெக்டு அப்படின்னு சூஸ் பண்ணி
So next problem. If omega, so subset of D is a region, and if f is a function omega to c is non-constant analytic, then f of omega is non-constant analytic, then f of omega எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க ஆப்ஷன்ஸு. ஸோ ஒரு ஈஸியான ஒரு இதுதான் இது. ஆக்சுவலாக இது ஒமேகான்றது ஒரு ரீஜனாக இருக்குது. ஸோ அதனுடைய இமேஜும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக்ன்ற ஒரு ரீசன்னால் எஃப் ஆஃப் ஒமேகாவும் என்னவாக இருக்குன்னா ஒரு ரீஜனாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ அஸ் பர் த மேப்பிங் நம்மளுக்கு அந்த ரீஜனாக கொண்டு வரும். எப்போது எஃப் ஆஃப் ஒமேகா இது வந்து நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக்காக இருக்கிறதுனால அந்த ரிசல்ட்டை தியரம் இருக்குது நம்மளுக்கு. த ஃபோர்த் ஒன் இஸ் அ வெல் நோன் ரிசல்ட் இது. இஃப் Z1, Z2, Z3 and Z4 lie in a circle, then the cross ratio of Z1, Z2, Z3 and Z4 is the 4 options கொடுத்துருக்காங்க இல்லையா. அது ப்ரூஃபும் இருக்குது ஆக்சுவலாக புக்கில். இட்ஸ் எ ரியல் நம்பர். ஆல்ஃபஸ் புக்கில் இதுக்கு ப்ரூஃபே கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் நம்பர்ன்றது தான் கரெக்ட் நம்மளுக்கு. இதை சும்மா ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சு கூட நம்ம ஈஸியாக ப்ரூஃப் பண்ணலாம். இப்போ சின்ற ஒரு சர்க்கிளில் இந்த 4 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ப்ளாட் பண்ணோம்னா இதை ஜாயின் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரிலேட்டர் வரும். தட் இஸ் சைக்ளிக் குவாட்ரிலேட்டர். T be the linear fractional transformation, LFT, linear fractional transformation, which takes Z2, Z3, Z4. For example, on the MSc eligible. Correct. Example நம்மளுக்கு MSc eligible. இப்போ தான் ஆக்சுவலாக நீட்டு டேட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜேஇ எக்ஸாம் 20th ஸ்டார்ட் ஆகுது. ஆல் டிக்கெட்டும் வந்துருச்சு ஆக்சுவலாக இன்றைக்கி. ஸோ நம்ம as soon as possible டிஎன் செட்டினுடைய கால்ஃபரும் நம்ம எதிர்பார்க்கலாம் 2021. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறது பெஸ்ட்டு. So T be the linear fractional transformation which takes Z2, Z3, Z4 to 1, 0 infinity. For example எடுத்துக்கிட்டால் இதை ப்ரிசர்வ் பண்ணும் இந்த மேப்பிங்கை. இந்த ரேஷியோ நீங்கள் படித்தது தான் ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் எம்எஸ்சியில். Z1 minus Z3, Z2 minus Z4 divided by Z1 minus Z4, Z2 minus Z3. ஸோ Z2க்கு 1ம் Z3க்கு 0, Z4 இன்ஃபினிட்டி. இந்த இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னாடி Z4 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணுவோம். ஏன்னா Z4 வந்து இன்ஃபினிட்டின்றதுனால இன் ஜென்ரல் நம்ம படித்தது தான் அது. Z4 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணி தென் we substitute the 1, 0 infinity சப்ஸ்டிட் பண்ணால் என்ன மேப்பிங் வருதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக Z1க்கே வருது. Z1 T of Z1 preserves Z1. So the values are real line only. As well as T inverse as per the mapping எடுத்து பார்த்தீங்கன்னா கூட சர்க்கிள்ஸ் டு சர்க்கிள்ஸ் தான் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இட்ஸ் எ ரியல் நம்பர். இது கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சு நான் இதை சொன்னது உங்களுக்கு. ஆனால் ஜென்ரலாக புக்கில் வந்து இதுக்கு ப்ரூஃபே கொடுத்துருக்காங்க இந்த தேர்த்துக்கு. நெக்ஸ்ட் 5th, if f of z is an entire function. ஸோ இதெல்லாம் முன்னாடி நம்ம டெஃபனேஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆக்சுவலாக அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக என்ன, என்டையர் ஃபங்க்ஷனு, அந்த பேசிக் டெஃபனேஷன் நம்ம நல்லா தரவு பண்ணிட்டோம்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தியரம். இது வந்து டைரெக்டாக கேட்டிருக்காங்க. இஃப் f of z is an entire function such that modulus of f of z less than mod z n for some n, then இது ஸ்ட்ரெயிட்டாக கேட்ட ஒரு தியரத்தினுடைய ரிசல்ட்டு தான் இது. f of z must be a polynomial of degree n. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் வந்து ராங் நம்மளுக்கு.
நெக்ஸ்ட்டு 6th ஒன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். 6th ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இன்ஃபினிட்டியை யூனியன் பண்ணால், தட் இஸ் எக்ஸ்டெண்டட் பிளேன். இப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் ஸ்பேஸு, டோட்டலி பவுண்டட், காம்பேக்ட் செட்டு, நாட் காம்பேக்ட் செட். இன் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா சி வந்து கம்ப்ளீட் ஸ்பேஸ் தான். ஏன்னா கம்ப்ளீட்டுன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், காஷி சீக்வன்ஸு கன்வர்ஜெண்ட்டாக இருக்கணும். அந்த இதில் எவ்ரி காஷி சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட். ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். பட் ஆன்சர் கீழே வந்து காம்பேக்ட் செட்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து ராங். ஆக்சுவலாக கம்ப்ளீட்ன்றது தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இது நம்மளுக்கு 6th ஒன். ஸோ ஒன்னொன்றுத்தினுடைய டெஃபினேஷன் நம்மளுக்கு தேவை. காம்பேக்டு, டோட்டலி பவுண்டட்னா என்ன, கனெக்டட்னஸ். ஸோ டெஃபினேஷன்ஸை தரவாக பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இது பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 7th ப்ராப்ளம் எடுத்துட்டோம்னா, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பை 8 மைனஸ் இசட் கியூப். இது வெல் நோன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் கேட்குறது தான் இது. தென் த ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் at z equal to 2 is. So what is the given function f of z equal to z by 8? நம்ம எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்னா தெரியும் நம்மளுக்கு, 2 cube minus z cube. ஏன் அந்த மாதிரி பண்ணணும்னு நம்மளுக்கு ரீசன் தெரியும் இல்லைங்களா. தட் இஸ் a cube minus b cube ஃபார்மை கொண்டு வந்து அந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணிடும். a cube minus b cube ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். a minus b a square plus ab plus b square. ஸோ அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி இதை அப்ளை பண்ணியாச்சு இல்லைங்களா. ஸோ ரெசிடியூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது வந்து சிம்பிள் போல். இப்போ போல்லாம் என்னன்னு தெரியணும் இல்லையா, நம்மளுக்கு போல்லாம் என்னன்னு தெரியணும். டினாமினேட்டர் 0, தட் இஸ் 2 மைனஸ் z ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டால் z ஈக்குவல் டு 2. அப்போ 2ன்றது தான் இதனுடைய சிம்பிள் போல். இப்போ சிம்பிள் போலுக்கு தான் ரெசிடியூ கண்டுபிடிக்கிறோம். சப்போஸ் ரிப்பீட்டடாக வர போல்ஸுக்கு அந்த ரெசிடியூ ஃபார்ம்லாம் இருக்குது. அந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் அந்த ரிப்பீட்டட் போல் வரும். 1 by n minus 1 factorial limit n tends to infinity n minus 1 derivative of z minus a and then f of z. இந்த புக்லேயும் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது சிம்பிள் போலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் z tends to 2 minus z into f of z. ஸோ f of zன்றது நம்மளுக்கு இது தான் given one. ஸோ z by 2 minus z 4 plus 2z plus z square. ஸோ 2 minus z gets cancelled. இப்போ லிமிட் அப்ளை பண்ணால் இசட்டுக்கு 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 2 டிவைடட் பை 4 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 தட் இஸ் 2 by 12. இதை கேன்சல் பண்ணால் 1 by 6. ஸோ ரெசிடியூ ஆஃப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 by 6 இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு ராங். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், the function sin z is analytic in the 4 options கொடுத்துருக்காங்க. well known சியில் தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருக்கும் sin z. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க இது. ஸோ காம்ப்ளெக்ஸ் பிளேனில் sin z என்பது இஸ் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், well known. ஸோ sin z இஸ் அனாலிட்டிக் இன் காம்ப்ளெக்ஸ் பிளேன் C. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் தான் ராங். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மல், அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க.
So if f of z is a non-constant analytic in a region omega with f dash of z not equal to 0, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அந்த டெரிவேட்டிவ் வந்து நாட் ஈக்குவல் ஜீரோவாக இருந்தால் அது கன்ஃபார்மல்ன்றது நம்மளுக்கு பேசிக் ஒன். அது கன்ஃபார்மல் மேப்பிங்கில். ஸோ ஃபார் சம் இஸ் நாட் இன் ஒமேகா தென் அப்போ எஃப்ன்றது கன்ஃபார்மல் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நாட் கன்ஃபார்மல்ன்றது வராது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் பி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மல் பட் நாட் ஹோமோமார்பிசம். ஸோ ஹோமியோமார்பிசம் அப்படின்ற பார்க்குறப்போ 1-to-1 இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், கண்டிப்பாக வரும். 1-to-1 வரும், இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் நாட் ஈக்குவல் ஜீரோன்றதுனால நம்மளுக்கு 1-to-1 இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ராங். அப்போ கரெக்ட் ஆப்ஷன் வந்து சி தான். எஃப் இஸ் போத் கன்ஃபார்மல் அண்ட் ஹோமோமார்பிசம் பிட்வீன் த நெய்பர்ஹுட் ஆஃப் Z0 அண்ட் a region. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். அதில் ஆப்ஷன் டி இஸ் ராங். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இதான் லாஸ்ட் கொஷின் நினைக்கிறேன். கரெக்ட். இப்போ 9 கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே ரியல் அனாலிசிஸில் வந்து 16 கொஷின் கேட்டிருந்தாங்க 2016. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் 9 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2017 எத்தனை கொஷின்ஸ் கேட்குறாங்கன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் இதில் பார்க்கலாம் வித் சொல்யூஷனோட. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன கேட்கலாம், சப்ஜெக்ட் ஓரியன்டாக நான் ட்ரை பண்ணுறேன் எந்த அளவுக்கு உங்கள் டவுட்டை கிளியர் பண்ண முடியுதுன்றது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி.